அப்பா, உங்களை மீட் பண்றதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவருதான் என்னுடைய அப்பா மித்ரானந்தன். இவரு லக்கியோட அப்பா தானே? எங்க அப்பா தான் ஜுன்னுவோடைய அப்பா. அப்படியா அங்கிள்? நீங்க ஜுன்னோட டாடியா? சொல்லுங்க அங்கிள், நீங்க ஜுன்னோட அப்பாவா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க அங்கிள், நீங்க தான் ஜுன்னோட அப்பாவா? அது வந்து ஆமா, நான் ஜுன்னோட டாடி தான். ஆமாப்பா, அன்னைக்கு ஜுன்னு உங்களை பத்தி ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அதனாலதான் இன்னைக்கு இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மித்ரா ஜுன்னுவோடைய அப்பான்னு இப்ப குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அவங்கள டிஸ்பஸ் பண்ணு. போ. அவர் கெஸ்ட் கிட்ட பேசும்போது எதுக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க. ஏன் அப்பா கிட்ட தானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு? இப்போ நீ தான் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற. லக்கி, வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்றல்ல, போங்க. எப்பவும் தொல்லை பண்ணிட்டே இருக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மித்ரா, சுரேஷ் சார் வந்திருக்காரு, போய் பேசிட்டு வா. இப்படி பசங்களை நடுவுல வச்சுட்டு கேம் ஆடாத லட்சுமி. ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் மாதிரி இருக்க விடு. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, ஜாக்கிரதை லக்கி, மெதுவா. எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. அடி எதுவும் படல. நீ கீழே விழுந்துட்டனா உன் ட்ரெஸ்ஸும் அழுக்காயிடும்ல. கேக் கட் பண்ற வரைக்கும் நீட்டா இருக்கணும் இல்லையா? ஓகே. ஹாப்பி பர்த்டே லக்கி. தேங்க் யூ ஆன்ட்டி. இவங்க தான் என் அம்மா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா லக்கி? நீ பாக்குறதுக்கு உன் அம்மா மாதிரி தானே இருக்க. உங்க அம்மாவும் சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அப்படியாம்மா? நான் உங்கள மாதிரியா இருக்கேன்? என்னோட உண்மையான அம்மா நீங்க தானா? நீங்க சின்ன வயசுல என்ன மாதிரி தான் இருந்தீங்களா? லக்கியும் ஜுன்னுவும் ஒரே நாள் பிறந்தாங்களா? ஒரே இடத்துலயும் கூட. நானும் இந்த மாதிரி மழை பெய்யும் போது தான் பிறந்தேன். அப்பா சொன்னாரு. லக்கி மூணார்ல எங்க பிறந்தா? அது அம்மா, என்னங்க மாமா, பதில் சொல்லுங்கம்மா. நீ போய் விளையாடு லக்கி. நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். லக்கி பிறந்தப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அங்க நீ எதுக்கு இருந்த? மித்ரா டீ எஸ்டேட்டோடைய மேனேஜர் பாஸ்கர் தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்தப்போ நாங்க தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணோம். அந்த டைம்ல யாரோ ஒரு லேடி லக்கிய பெத்துட்டு இறந்து போயிட்டா. இறந்து போயிட்டாங்களா? ஆமா, அதனாலதான் லக்கிய மித்ரா அங்க இருந்து தத்து எடுத்துக்கிட்டான். தாய் இல்லாத பொண்ணுன்றதுனால
உடனடியா மித்ரா லக்கிய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். இந்த விஷயம் லக்கிக்கு தவிர மத்த எல்லாருக்குமே தெரியும். அம்மா இறந்து போன விஷயம் லக்கிக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாளேன்னு இப்ப வரைக்கும் யாரும் சொல்லல. இங்க பாரு, நீ கூட இந்த விஷயத்த லக்கி கிட்ட சொல்லாத. நீ சொன்னு மித்ராக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவான். இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லக்கியும் ஜுன்னுவும் ஒரே நாள் ஒரே ஊர்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்காங்க. அன்னைக்கு மழையும் பெஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எதர்ச்சி தான் போல இருக்கு. லக்கிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போல இருக்கு. சூப்பர் மனிஷா. லக்கி அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு லக்ஷ்மிய பயங்கரமா ஏமாத்திட்ட. லக்கி மேல அவ வச்சிருக்கிற ஆசைய நீ அழிச்சிட்ட. பின்ன என்ன ஆண்டி, இந்த டென்ஷன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாங்குறது? இனி எப்பவுமே லக்ஷ்மி லக்கிய பத்தி யோசிக்கவே மாட்டா ஆண்டி. யார்கிட்டயும் கேட்கவும் மாட்டா. உனக்கு எந்த டென்ஷன் போயிடுச்சு? இனி அந்த பாஸ்கர் டென்ஷன் தான் மீதி இருக்கு மனிஷா. எஸ் ஆண்டி, அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அது இருக்கட்டும் அர்ஜுன், நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண ஆளு எப்படி இருக்காரு? இன்னும் அவருக்கு நினைவு திரும்பல. உடம்பு முழுக்க காயம் இருக்கிறதால மயக்கத்துல இருக்காரு. ஐயோ பாவம், மயக்கத்துல உங்க கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு. அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? இல்ல லக்ஷ்மி, அவரை யாரோ ரொம்ப நாளா அடைச்சு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யார பத்தி? ஒருவேளை பாஸ்கரை பத்தி தான் அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்கானோ? என்ன அடைச்சு வச்சு அடைச்சிருக்காங்களா? சரி, அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையா. அதனால அவர் உடம்பு வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. தப்பிச்சு ஓடும் போதுதான் என் கார் முன்னாடி வந்து விழுந்திருப்பாரு. அவர் பாவம் அர்ஜுன். அவரை நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஜே ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்துட்டு வந்திருக்கேன். அவரு சுயநினைவுக்கு வந்துட்டாருன்னா எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். நினைவு திரும்பினதும் கால் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, அர்ஜுன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஸ்கருக்கு மேட்ச் ஆகுது. அது அவனாதான் இருக்கும். உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க பாத்துப்பாங்க. வா. ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க கேட்டுக்கு வெளியே தானே இருக்கீங்க? இங்க தான் இருக்கோம் மேடம். அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாஸ்கருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவன் ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். நீங்க உடனடியா அங்க போய் அவனை ஐசியூல இருந்து மார்ச்சரிக்கு அனுப்பி வச்சிருங்க. சரிங்க மேடம். அந்த பாஸ்கர் உயிரோட மட்டும் இங்க வந்தானா நான் உங்களை மார்ச்சரிக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கும்.